ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாலக்கில் பிரியாணி பண்ண போகிறோங்க. பாலக்கு கீரையில் பாலக் பன்னீர், பாலக் பரோட்டா, பாலக்கு கிரேவி, பாலக் பன்னீர் இந்த மாதிரி பண்ணுறதுலையே பாலக்கில் பிரியாணி பாலக்கே சேம் அதே மாதிரி அரைச்சி தான் பண்ணலாம். அந்த ரெசிபி தான் இப்போ பண்ண போகிறேன். மேத்திலையும் பண்ணலாம், மேத்தியில் இன்னொரு நாள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாலக் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த பிரியாணி பண்ணுறதுக்கு அந்த பாலக்கீரையை நம்ம வேக வைக்கணுங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி வேணாம், அப்புறம் கீரையிலேருந்து தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு கீரையை அதுக்குள்ளே போட்டு 2 பச்சை மிளகாய், ஜீரகம் மட்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க. கீரை தானே, அது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நேரம் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அது வெந்து நல்லா கொதித்து 2 கொதி 3 கொதி தெரியும்ல, நமக்கு கீரை நல்லா வெந்துருச்சுன்னா அது வெந்து நல்லா உள்ளேயே போயிருங்க. வெந்துருச்சு. அது வெந்தோன்னு அதை வேறு ஸ்டவ்வில் மாற்றிக்கோங்க, அடுத்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி வைக்கிறதுக்கு சின்ன இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயே தான் நான் பிரியாணி பண்ணுவேன். நீங்கள் குக்கரில் வைக்கணும்னா குக்கரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நம்ம எப்போவும் பிரியாணிக்கு சேர்க்குற பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் கோர்ஸாக அரைச்சிட்டு, வெங்காயம் கோர்ஸாக, தக்காளி கோர்ஸாக அரைச்சி வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு பாலக்கீரையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு 2 ஸ்பூன் தயிரை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் என்கிட்ட சோனா மசூரி பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டுட்டு தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, தனி மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணுங்க. உப்பு போட்டுக்கோங்க, உப்பு பார்த்து போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சோன்னா அரிசியை போட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு பாலக் பிரியாணி ரெடி ஆயிரும். இதில் நமக்கு பன்னீர் வேணும்னா பன்னீரை தனியாக ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டில் கொஞ்சம் ஹீட் இருக்கிறப்பே பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பாலக் பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிருங்க. இல்லை சிக்கன் போடணுன்னா சிக்கனை ஃபஸ்ட்டே போட்டுடணும். நம்ம பாலக் வதக்குறோம் பார்த்திங்களா, அப்பயே பாலக்கு வதக்கிட்டோம்னா பாலக் வித்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். இதில் 2-3 வேரியேஷன் பண்ணலாங்க. நான் இப்போ சிம்பிளாக பாலக் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் போட்டாலும் சிக்கன் தான் 2 நிமிஷத்தில் வெந்துருமே, அதுவும் 10-15 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.